நாம் எல்லாரும் ஒருமித்து கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படி தேவன் நமக்கு கொடுத்த இந்த நல்ல கிருபைகளுக்காக ஆண்டவரை ஸ்தோத்தரிக்கிறேன். தேவனை துதித்து அவருடைய நாமத்தை நாம் பிரஸ்தாபப்படுத்தும்படி தேவன் நமக்கு கொடுத்த இந்த கிருபைகளுக்காக ஆண்டவரை ஸ்தோத்தரிக்கிறேன். எல்லாரும் இணைந்து இந்த நாளிலே நாம் கர்த்தரை ஆராதிக்க போகிறோம், கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ளப் போகிறோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்க போகிறார். இந்த ஆராதனையிலே உண்டாகிற ஆசீர்வாதங்கள் ஒவ்வொன்றையும் நீங்கள் அனுபவிக்க கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. சேர்ந்து கரங்களை தட்டி உற்சாகமாய் பாடி ஆண்டுடைய நாமத்தை மகிமைப்படுத்தலாம். கர்த்தாவே உம்மை நம்பினவர் வெட்கமடைவதில்லை, உமக்காக காத்திருப்போர் சோர்ந்து போவதில்லை. கர்த்தாவே உம்மை நம்பினவர் வெட்கமடைவதில்லை, உமக்காக காத்திருப்போர் சோர்ந்து போவதில்லை. வல்லவரே, செயல்களில் வல்லவரே, சொல்வதிலும் செய்வதிலும் முரண்பாடற்றவரே. வல்லவரே, வல்லவரே, சொல்வதிலும் செய்வதிலும் முரடாற்றவரே. மிகுவே இஸ்ரவேல் என் நம்பிக்கையானவரே, நம்பிடும் யாவருக்கும் நீ அரணாய் நிற்பவரே. மிகுவே இஸ்ரவேல் என் நம்பிக்கையானவரே, நம்பிடும் யாவருக்கும் நீ அரணாயிருப்பவரே. நடக்குமா நடக்காதா என சோர்ந்து போயிருந்தே, அற்புதம் நடக்காதா என ஏங்கி போயிருந்தே. நடக்குமா நடக்காதா என சோர்ந்து போயிருந்தே, ஒரு அற்புதம் நடக்காதா என ஏங்கி போயிருந்தே. நான் நினைத்திடா வேளையில் அற்புதம் செய்தீரே, யாரும் நினைத்திடா அற்புதம் செய்தீரே. வல்லவரே, செயல்களில் வல்லவரே, சொல்வதிலும் செய்வதிலும் முரண்பாடற்றவரே. வல்லவரே, செயல்களில் வல்லவரே, சொல்வதிலும் செய்வதிலும் முரண்பாடற்றவரே. மிகுவே இஸ்ரவேல் என் நம்பிக்கையானவரே, நம்பிடும் யாவருக்கும் நீர் அரணாய் நிற்பவரே. மிகுவே இஸ்ரவேல் என் நம்பிக்கையானவர், நம்பிடும் யாவருக்கும் என் அரணாய் நிற்பவரே. பழித்திட வந்தோரை லட்சை மூடினதே, அழித்திட வந்தோரை நிந்தை மூடினதே. பழித்திட வந்தோரை லட்சை மூடினதே, மூடினதே. காண்போரை வியந்திட உயர்த்தி வைத்தீரே, அட இவன் தானா எங்கென்றும் அளவில் வைத்தீரே. காண்போரை வியந்திட உயர்த்தி வைத்தீரே, இவன் தானா என்றென்றும் அளவில் வைத்தீரே. வல்லவரே, செயல்களில் வல்லவரே, சொல்வதிலும் செய்வதிலும் முரண்பாடற்றவரே. வல்லவரே, செயல்களில் வல்லவரே, முரண்பாடற்றவரே. மிகுவே இஸ்ரவேல் என் நம்பிக்கையானவரே, நம்பிடும் யாவருக்கும் நீ அரணாய் நிற்பவரே. மிகுவே இஸ்ரவேல் என் நம்பிக்கையானவரே, நம்பிடும் யாவருக்கும் நீ அரணாய் நிற்பவரே. கர்த்தாவே உம்மை நம்பினவர் வெட்கமடைவதில்லை, உமக்காக காத்திருப்போர் சோர்ந்து போவர். கர்த்தாவே நம்பினவர் வெட்கமடைவதில்லை, உமக்காக காத்திருப்போர் சோர்ந்து போவதில். வல்லவரே, வல்லவரே, செயல்களில் வல்லவரே, சொல்வதிலும் செய்வதிலும் முரண்பாடற்றவரே. வல்லவரே,
வல்லவரே. ஆமென். முரண்பாடற்றவரே, மிகுவேல் இயேசுவே, என் நம்பிக்கையானவரே, நம்பிடும் யாவருக்கும் என் அரணாய் நிற்பவரே. மிகுவே ஹல்லேலூயா, நம்பிடு யாவருக்கும் அரணாய். சொல்ல போகிறோம், நடக்குமா நடக்காதா என சோர்ந்து போயிருந்தேன். ஆமென். கர்த்தரின் வாழ்வில் ஒரு அற்புதத்தை செய்வதற்கு தேவன் ஆயத்தமாய் இருக்கிறார். இந்த நாளில் எதிர்பார்ப்பதை விட மகிமையான காரியங்களை கர்த்தர் உங்கள் வாழ்விலே செய்வாராக. நடக்குமா நடக்காதா என சோர்ந்து போயிருந்தேன். அற்புதம் நடக்காதா என ஏங்கி போயிருந்தேன். சொல்லுங்க, நடக்குமா நடக்காதா சோர்ந்து போயிருந்தேன். நடக்காதா ஏங்கி. ஆமே, நான் நினைத்திடா வேளையில் அற்புதம் செய்தீரே. யார் நினைத்திடா வழியிலும் அற்புதம் செய்தீரே. மீண்டும் நினைத்திடா. Thank you Jesus. நான் நினைத்திடா வழியிலும் அற்புதம் செய்தீரே. வல்லவரே வல்லவரே. ஆமென். முரண்பாடற்றவரே, வல்லவரே, செயல்களில் வல்லவரே, சொல்வதிலும் செய்வதிலும் முரண்பாடற்றவரே. மிகுவே இஸ்ரவே, என் நம்பிக்கையானவரே, நம்பிடும் யாவருக்கும் நீ அரணாய் நிற்பவரே. மிகுவே இஸ்ரவே, என் நம்பிக்கையானவரே, நம்பிடும் யாவருக்கும் நீ அரணாய். ஓ, நல்ல கரங்களை தட்டி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். ஆமென். சோர்ந்து போயிருக்கிற உள்ளங்களை ஆண்டவர் பலப்படுத்தி உங்களை ஆசீர்வதிக்க அவர் உண்மை உள்ளவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. இன்னொரு பாடலை கூட நாம் சேர்ந்து பாடி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்த போகிறோம். வனாந்திரமும் வயல்வெளியாக மாறும் நாட்கள். ஒருவேளை உங்கள் வாழ்க்கையில சூழ்நிலைகள் வனாந்தரத்தை போல இருக்குமானால் கர்த்தர் அதை ஏதேனை போல ஒரு வயல்வெளியை போல கர்த்தர் மாற்றி உங்களை ஆசீர்வதிக்க ஆண்டவர் விரும்புகிறாராகவே இந்த பாடலை நாம் சேர்ந்து பாடி கர்த்தருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோம். வனாந்திரம் வயல்வெளியாகும் நேரமே. வனாந்திரம் வயல்வெளியாகும் நேரமே. வெட்டாந்தரை நீர்த்தடாகமாக மாறுமே. வயல்வெளி காடாக எண்ணப்படுமே. பின்மாரியில் ஆறுகளும் பாய்ந்தோடுமே. மறுபடியும் சொல்லுவோம், வனாந்திரம் வயல்வெளியாகும் நேரமே. தாந்தரை நீர்த்தடாகமாக மாறுமே. வயல்வெளி காடாக எண்ணப்படுமே. பின்மாரியில் ஆறுகளும் பாய்ந்தோடுமே. வறண்ட நிலமும் மகிழ்ந்து பாடும். கழித்து செழிக்கும். லீபனோனின் மகிமை வாருமே. கர்மேல் சாரோன் அழகு பெருகுமே. வறண்ட நிலமும் மகிழ்ந்து பாடும். காடுவெளி கழித்து செழிக்கும். லீபனோனின் மகிமை வாருமே. கர்மேல் சாரோன் அழகு பெருகுமே. வனாந்திரம் ஆகும் நேரமே. வெட்டாந்தரை நீர்த்தடாகமாக மாறுமே. வயல்வெளி காடாக எண்ணப்படுமே. பின்மாரியில் ஆறுகளும் பாய்ந்தோடுமே. தளர்ந்த கைகளை திடப்படுத்தி தள்ளாடும் கால்களை அவர் பலப்படுத்துகிற ஆண்டவர்.
பலப்படுத்தி வெள்ளாடும் கால்களை பலப்படுத்தி திடன்கொள் என்று சொல்லுவோ பதிலளி தேவன் வருவார். தளர்ந்த கைகளை திடப்படுத்தி வெள்ளாடும் கால்களை பலப்படுத்தி திடன்கொள்ளுங்கள் என்று சொல்லுவோ பதிலளிக்க தேவன் வருவார். வனாந்திரம் யாகும் நேரம் தடாகமாக மாறுமே. வயல்வழி காடாக எண்ணப்படுமே. பின்மாரியில் ஆறுகளும் பாய்ந்தோடுதே. குருடர்களின் கண்கள் காணுமே. செவிடர்களின் செவிகள் கேட்குமே. முடவன் மானை போல துள்ளுவா. ஊமையன் நாவு பாடுமே. குருடர்களின் கண்கள் காணுமே. செவிடர்களின் செவிகள் கேட்குமே. முடவன் மானை போல துள்ளுவா. ஊமையன் நாவு பாடுமே. வனாந்திரம் வயல்வழியாகும் நேரமே. நித்தடாகமாக மாறுமே. வயல்வழி காடாக எண்ணப்படுமே. பின்மாரியில் ஆறுகளும் பாய்ந்தோடுதே. வனாந்திரம் வனாந்திரம் வயல்வழியாகும் நேரம். வெட்டாந்தரை நித்தடாகமாக மாறுமே. வயல்வழி காடாக எண்ணப்படுமே. பாய்ந்தோடுதே. ஆமென். ஹல்லேலூயா. ஆறுகளும் பாய்ந்தோடுதே. வனாந்தரத்தை வயல்வெளியாய் மாற்றுகிற கர்த்தர் இந்த காலவெளியில் உங்களோடு இருக்கிறார். உங்கள் சூழ்நிலைகள் உங்களுக்கு முன்பாய் இருக்கிற எவ்வளவு பெரிய பிரச்சனைகளானாலும் அதை மாற்றி உங்களை ஆசீர்வதிக்க கர்த்தர் வல்லமை உள்ளவர். ஆமென். ஆமென். நம்ம எல்லாரும் கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தி முழு இருதயத்தோட முழு பலத்தோட பாடி ஆண்டவரை மகிமைப்படுத்த போகிறோம். அவர் செய்த நன்மைகளை எண்ணி கர்த்தரை மகிமைப்படுத்துங்கள். எண்ணி எண்ணி துதி செய்வார். என்னடங்காத கிருபைகள் தான் என்றும் தாங்கும் தம் புயமே. இன்ப இயேசுவின் நாமமே என்றும் தாங்கும் தம் புயமே. இன்ப இயேசுவின் நாமமே. எண்ணி எண்ணி துதி செய்வார். உன்னை நோக்கும் எதிரியின் கண்ணின் முன்பில் பதறாதே. உன்னை நோக்கும் எதிரியின் கண்ணின் முன்பில் பதறாதே. கண்மணி போல் காக்கும் கரங்களில் உன்னை மூடி மறைத்தாரே. கண்மணி போல் காக்கும் கரங்களில் உன்னை மூடி மறைத்தாரே. எண்ணி எண்ணி துதி செய்வார். நடங்காத கிருபைகள் இன்றும் தாங்கும் தம் புயமே. இன்ப இயேசுவின் நாமமே என்றும் தாங்கும் தம் புயமே. இன்ப இயேசுவின் நாமமே. எண்ணி எண்ணி துதி செய்வார். யோர்தான் புரண்டு வரும்போ எண்ணற்ற பாரங்களோ. யோர்தான் புரண்டு வரும்போ
விசுவாச சோதனையில் எலியாவின் தேவன் எங்கே? உந்தன் விசுவாச சோதனையில் எண்ணி எண்ணி சேர்ந்து பாடுவோமா? ஓ என்னடங்காத கிருபைகள் இன்றும் தாங்கும் தம் புயமே இன்ப இயேசுவின் நாமமே இன்றும் தாங்கும் தம் புயமே இன்ப இயேசுவின் நாமமே எண்ணி எண்ணி துதி செய்வார் உனக்கு எதிராகவே ஆயுதம் வாய்க்காதே உனக்கு எதிராகவே ஹல்லேலூயா ஆயுதம் வாய்க்காதே உன்னை அழைத்தவர் உண்மை தேவன் அவர் தாசர்க்கு நீதியவர் உன்னை அழைத்தவர் உண்மை தேவன் அவர் தாசர்க்கு நீதியவர் எண்ணி எண்ணி துதி செய்வார் நடங்காத கிருபைகள் என்று தாங்கும் புயமே இன்ப இயேசுவின் நாமமே என்றும் தாங்கும் புயமே இன்ப இயேசுவின் நாமமே எண்ணி எண்ணி துதி செய்வார். என்னோடு சேர்ந்து எல்லாரும் கரங்களை தட்டி இந்த மூன்றாவது சரணத்தை நல்ல உற்சாகமாய் பாட போறீங்க. உனக்கு எதிராக எழும்பும் வாய்க்காது ஆயுதங்கள் அது வாய்க்காதே போகும். ஏன் தெரியுமா? நம்ம அழைத்தவர் எல்லா தீங்குக்கும் அவர் நம்மை விலக்கி காக்குகிறவர். ஆமென். ஒரு வழியாய் சத்துரு உங்களுக்கு எதிராக புறப்பட்டு வந்தால் 7 வழியாய் ஓடி போவார்கள். ஆமென். சரி கட்டுதலை ஆமென் சத்துருக்கு எதிராக ஆமென் ஆண்டவருடைய கிரியைகள் நடக்கிறதை உடைய கண்கள் பார்க்க போகிறது. அதை நினைத்து ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். உனக்கு எதிராகவே உனக்கு எதிராகவே ஆயுதம் வாய்க்காதே உனக்கு எதிராகவே ஆயுதம் வாய்க்காதே உன்னை அழைத்தவர் உண்மை தேவன் அவர் தாசர்க்கு நீதியவர் உன்னை அழைத்தவர் உண்மை தேவன் அவர் தாசர்க்கு நீதியவர் எண்ணி எண்ணி துதி செய்வார் என்னடங்காத கிருபைகள் என்று தாங்கும் தம் புயமே இயேசுவின் நாமமே இன்றும் தாங்கும் தம் புயமே இயேசுவின் நாமமே எண்ணி எண்ணி துதி செய்வார். உம்மை துதிப்பேன் நான் உம்மை துதிப்பேன் உம்மை துதிப்பேன் நான் உம்மை துதிப்பேன் இன்றும் என்றும் உம்மை போற்றி பாடி துதிப்பேன் இன்றும் என்றும் உம்மை போற்றி பாடி துதிப்பேன். ஓ எந்த உள்ளம் நீர் வந்ததா என் வாழ்க்கையில் எல்லாம் நிறைந்திருப்பதால் சொல்லுவோம் தேங்க்யூ லார்ட் இயேசுவே நிறைந்திருப்பதால் கண்மணி போல காத்துக் கொள்வதால் காரங்களில் என்னை சுமந்து செல்வதால் கண்மணி போல காத்துக் கொள்வதால் காரங்களில் என்னை சேர்ந்து கரங்களை தட்டி உம்மை துதிப்பேன் நான் உம்மை துதிப்பேன் உம்மை துதிப்பேன் நான் உம்மை துதிப்பேன் இன்றும் என்றும் உம்மை போற்றி பாடி துதிப்பேன். ஆஹா இயேசுவே ஓ எந்த உள்ளம் நீர் வந்ததா என் வாழ்க்கையில் எல்லாம் நிறைந்திருப்பதால் ஓ இயேசு ராஜா பெயர் சொல்லி அழைத்தவர் பெயர் சொல்லி என்னை அழைத்திருப்பதால் உன் காரங்களில் என்னை வரைந்திருப்பதால் பெயர் சொல்லி என்னை அழைத்திருப்பதால் காரங்களில் இயேசுவே உம்மை துதிப்பேன்
இயேசுவே நன்றி. ஓ எந்த உள்ளம் நீர் வந்ததா என் வாழ்க்கையில் எல்லாம் நிறைந்திருப்பதால். ஓ எந்த உள்ளம் நீர் வந்ததா என் வாழ்க்கையில் எல்லாம் நிறைந்திருப்பதா. ஆவியில் என்னை நிறைத்திருப்பதா ஆச்சரியமாக நடத்தி செல்வதா. ஆவியில் என்னை நிறைத்திருப்பதா ஆச்சரியமாக. சொல்லுங்க பார்க்கலாம். ஓ உம்மை துதிப்பேன் நான் உம்மை துதிப்பேன் உம்மை துதிப்பேன் நான் உம்மை துதிப்பேன். இன்றும் இன்றும் உம்மை போற்றி பாடி துதிப்பேன். இன்றும் உம்மை போற்றி பாடி துதிப்பேன். ஓ எந்த உள்ளம் நீர் வந்ததா என் வாழ்க்கையில் இயேசுவே. சொல்லலாமா? ஓ எந்த உள்ளம் நீர் வந்ததா என் வாழ்க்கையில் எல்லாம் நிறைந்திருப்பதா. என் வாழ்க்கையில் எல்லாம் நிறைந்திருப்பதால் உம்மை துதிப்பேன் நான் உம்மை துதிப்பேன். இன்றும் என்றும் உம்மை போற்றி பாடி துதிப்பேன். இன்றும் என்றும் உம்மை போற்றி பாடி துதிப்பேன். ஆண்டவருடைய சமூகத்தில் அவரை உயர்த்தி பாடும். அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்த கர்த்தர் கிருபை கொடுத்திருக்கிறார். அப்படியே கரங்களை உயர்த்தி ஆண்டவருக்கு மகிமை செலுத்துங்க. ஓ உம்மை துதிப்பேன் உம்மை துதிப்பேன். ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவர் நம்மை ஆளுகை செய்து நடத்துகிறவர். நம்முடைய ஆராதனையில் ஆவியானுடைய ஆளுகை இருக்கணும். பரிசுத்த ஆவியானுடைய ஆளுகை எங்க இருக்கிறதோ அங்கதான் அவருடைய சித்தம் வெளிப்படும். இந்த காலவேளையில கர்த்தரை நம்ம ஆராதிப்பதற்கு கர்த்தர் நமக்கு உதவி செய்திருக்கிறார். ஆவியானுடைய கரங்களில் ஒப்பு கொடுத்து அருமையான இந்த நேரத்தில் கர்த்தரை மகிமைப்படுத்த ஆண்டவர் நமக்கு உதவி செய்யட்டுமே. ஆளுகை செய்யும் ஆவியானவரே பலியாய் தந்தே பரிசுத்தமானவரே. ஆளுகை செய்யும் ஆவியானவரே பலியாய் தந்தே பரிசுத்தமானவரே. ஆவியானவரே என் ஆற்றலானவரே. ஆவியானவரே தேங்க்யூ. ஆற்றல் ஆனவரே நினைவெல்லாம் உமதாகணும் பேச்செல்லாம் உமதாகணும். நினைவெல்லாம் உமதாகணும் பேச்செல்லாம் உமதாகணும். நாள் முழுதும் வழி நடத்தும் நாள் முழுதும் வழி நடத்தும் விருப்பம் செயல்படுத்தும் விருப்பம் செயல்படுத்தும் ஆவியானவரே என் ஆற்றல் ஆனவரே தெய்வமே. ஆவியானவரே என் ஆற்றல் ஆனவரே
அதிசயம் செய்பவரே, ஆறுதல் நாயகனே, அதிசயம் செய்பவரே, ஆறுதல் நாயகனே. காயம் கட்டும் காயம் கட்டும் கர்த்தாவே, காயம் கட்டும் கர்த்தாவே, கண்ணீரெல்லாம் துடைப்பவரே, கண்ணீரெல்லாம் இயேசையா. ஆவியானவரே, ஆவியானவரே, என் ஆற்றல் ஆனவரே, தெய்வமே, ஆவியானவரே, என் ஆற்றல் ஆனவரே. சொல்லுங்க, ஆளுகை செய்யும் ஆளுகை செய்யும் ஆவியானவரே, பலியாய் தந்தே. சுயமெல்லாம் மறைந்து போகட்டும், என்னை ஆவியானவர் ஆளுகை செய்து ஆளுகை செய்யும் ஆவியானவரே, பலியாய் தந்தே பரிசுத்தமானவரே. எல்லாரும் கைகளை உயர்த்தி, ஆவியானவரே, ஆற்றலானவரே, ஓ ஆவியானவரே, ஆற்றலானவரே, ஆவியானவரே, என் ஆற்றல் ஆனவரே, ஆவி. ஒப்பு கொடுப்போமா? ஆவியானுடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து ஆராதிப்போமா? ஆளுகை செய்யும் ஆளுகை செய்யும் ஆவியானவரே, பலியாய் தந்தே பரிசுத்தமானவரே. மீண்டும் சொல்லுங்க, ஆளுகை. ஒப்பு கொடுக்கிறோம் பரிசுத்த ஆவியானவரின் கரத்தில். இயேசுயா, நாமத்தை உயர்த்தி சுகம் தந்த ஆண்டவருக்கு, பலன் தந்த ஆண்டவருக்கு, ஹல்லேலூயா, நம்மை நடத்தின ஆண்டவருக்கு, நமக்கு உதவி செய்த ஆண்டவருக்கு நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம். மறவாமல் எங்களை நினைத்தீரே ஆண்டவரே. ஆண்டவரே, உலகம் எங்களை மறக்கலாம், உலகத்தில் உள்ளவர்கள் எங்களை மறந்தாலும் நீர் எங்களை மறக்கவில்லை. நான் உள்ளம் கையில் உங்களை வரைந்து வைத்திருக்கிறேன் என்று சொல்லுகிறேன் ஆண்டவரே. எங்களையும் நினைத்தீரே, மறவாமல் நினைத்திரையா, மனதார நன்றி சொல்வே. மறவாமல் நினைத்திரையா, மனதார நன்றி சொல்வே. இரவும் பகலும் இரவும் பகலும் என்னை நினைத்து இதுவரை நடத்தினீரே. இரவும் பகலும் என்னை நினைத்து இதுவரை நடத்தினீரே. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி. அப்படி நன்றின்னு சொல்லுங்க.
நீரே ஏசையா எபினே நீதானையா இதோ ஏசப்பா எல்ரோயி எல்ரோய் எல்ரோய் என்னையும் கண்டீரே எப்படி நான் நன்றி சொல்வே எல்ரோய் எங்களை கண்டவரே ஏசையா நன்றி சொல்வே நன்றி நன்றி ஐயா ஆஹா கோடி கோடி நன்றி ஐயா நன்றி நன்றி ஐயா ஆஹா கோடி கோடி நன்றி ஐயா நன்றின்னு சொல்லுங்க ஆண்டவருக்கு நன்றின்னு சொல்லுங்க பார்க்கலாம். எத்தனை பேர் இந்த காலவெளியில் உண்மையாய் கர்த்தருக்கு நன்றின்னு சொல்ல முடியும்? ஏசையா நன்றி 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 ஐயா ஆஹா கோடி கோடி நன்றி. மீண்டும் நன்றின்னு சொல்லுங்க. நன்றி நன்றி ஐயா ஆஹா கோடி கோடி நன்றி ஐயா. எங்களையும் நினைத்த ஆண்டவர், எங்களை மறவாமல் நினைத்தவர், கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார். அவர் நம்மை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. உற்சாகமாக கர்த்தருடைய நாமத்தை கரங்களை தட்டி எல்லாரும் மகிமைப்படுத்துவோம். ஆமென் 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 ஆமென். அவர் கிருபையாய் நம்மை நடத்தினார். ஆமென். அவருடைய கிருபையை நம்ம மேல வைத்தார். மகத்துவம் உள்ள வல்லமையை ஆமென் உணர்வதற்கு உதவி செய்தார். வாழ்க்கையில் அனுபவிக்க உதவி செய்தார். இன்னும் அப்படியே எங்களை நீங்க நடத்த போறதுக்காய் ஸ்தோத்திரம். இன்னும் எங்களுக்கு அப்படி உதவி செய்ய போகிறதுக்காய் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். தொடர்ந்து ஆசீர்வதிங்க இயேசுவின் நாமத்தில் பிதா. ஆமென் ஆமென். ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தில் இந்த நாளிலே இந்த ஆராதனையில் எங்களோடு இணைந்திருக்கிற ஒவ்வொருவரையும் இயேசுவின் நாமத்தில் அன்போடு நான் வாழ்த்துகிறேன். கர்த்தருடைய சமூகத்தில் இந்த நாளிலே கர்த்தர் தம்முடைய வார்த்தைகள் மூலமாக நம்மோடு தேவன் பேச விரும்புகிறார். இன்றைக்கு தேவன் கொடுக்கிற ஒவ்வொரு வார்த்தைகளும் உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றத்தை, இல்லாவிட்டால் ஒரு பெரிய சந்தோஷத்தை நிச்சயமாய் கொண்டு வரும் என்று நான் கர்த்தருக்குள்ள விசுவாசிக்கிறேன். ரோமர்கள் நிருபம் 8ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்தை நாம் இன்றைக்கு தியானிக்க எடுத்துக்கொள்ள போகிறோம். ஏற்கனவே கர்த்தர் இந்த மாதத்தின் 1ஆம் தேதியிலே நமக்கு வாக்குத்தத்தமாய் கொடுக்கப்பட்ட வார்த்தை இதுதான். கர்த்தர் பூமியிலே சீக்கிரமாய் தமது காரியத்தை நிறைவேற்றுவார் என்று, சீக்கிரமாய் நடக்கும் என்பதை குறித்து நாம் கடந்த நாளிலே கர்த்தருடைய வார்த்தையை தியானிக்க கர்த்தர் நமக்கு உதவி செய்தார். அதை தொடர்ச்சியான ஒரு செய்தியைத்தான் கர்த்தர் இந்த நாளிலே நம்மளோடு கர்த்தர் பேச வேண்டும் என்று விரும்புகிறார். எது சீக்கிரமாக நடக்கும்? உன்னுடைய விருப்பத்தை ஆண்டவர் சீக்கிரமாக நிறைவேற்றுவார் என்றும், உன்னுடைய வேண்டுதல்களை ஆண்டவர் சீக்கிரமாய் நிறைவேற்றுவார் என்றும் கடந்த நாளில் கர்த்தர் உங்களோடு பேசினார். அதை தொடர்ந்து இன்றைக்கு தேவன் ஆமென் சற்று வித்தியாசமான நிலையிலே கர்த்தருடைய வார்த்தைகள் மூலமாக நம்மோடு தேவன் இடைபடுவாராக. சீக்கிரமாய் காரியங்கள் நடக்கும். நீண்ட காலங்களாக ஒருவேளை நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருந்த சில அற்புதங்கள் உங்களுக்கு தாமதித்து கொண்டே இருக்கலாம். ஒருவேளை இன்னும் எனக்கு நடக்கவில்லையே என்று நீங்கள் நினைத்து கொண்டிருக்கலாம். தாமதித்த சில காரியங்கள் உங்களுக்கு சீக்கிரமாக நடக்கப் போகிறது. இந்த மாதம் ஒரு காரியம் உங்களுக்கு நடக்கும், அதுவும் சீக்கிரமாக நடக்கும் என்பது தேவன் நமக்கு தருகிற வார்த்தையாக இருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்றைக்கு தேவன் ஒரு வசனத்தை உங்களுக்கு முன்பாக வைத்து ஆமென் கர்த்தர் ஒரு காரியத்தை ஆண்டவர் நம்மோடு பேச வேண்டும் என்று விரும்புகிறார். 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் அதன் 17ஆம் வசனத்தை நம்ம வாசிக்கும் பொழுது வேதம் இப்படி சொல்லுகிறது, மேலும் காணப்படாதவைகளை அல்ல, காணப்படாதவைகளை
காணப்படுகிறவைகளை அல்ல, காணப்படாதவைகளை நோக்கியிருக்கிற நமக்கு அதிசீக்கிரத்தில் நீங்கும் லேசான நம்முடைய உபத்திரவம் மிகவும் அதிகமான நித்திய மகிமையை உண்டாக்குகிறது என்று அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார். பவுல் ஒரு காரியத்தை தேவ ஜனங்களுக்கு சொல்லுகிறார். சீக்கிரமாய் ஒரு காரியம் நமக்கு நடக்கப் போகிறது என்று சொல்லுகிறார். அது என்ன சீக்கிரமாய் நடக்கப் போகிறது என்று சொல்லுகிறார்? அதி சீக்கிரத்தில் நீங்கும் உபத்திரவம். உபத்திரவம் சீக்கிரத்தில் உங்களுடைய உபத்திரவம் நீங்கும் என்று அப்போஸ்தலனாகிய பவுல் தம்முடைய ஜனங்களுக்கு சொல்லுகிற ஒரு வார்த்தையை நாம் இங்கே படிக்கிறோம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, சீக்கிரமாக உன்னுடைய உபத்திரவங்கள் நீங்கி போகிறது. இஸ்ரவேலர்கள் 430 வருஷம் அடிமைத்தனத்திலே இருந்தார்கள். அவர்கள் வாழ்ந்து கொண்டிருந்த அந்த வாழ்க்கையினுடைய நிலை ஒரு சந்தோஷமான ஒரு நிலைகள் அல்ல, ஒரு மகிழ்ச்சியான நிலைகள் அல்ல. அவர்கள் எதிர்பார்த்த வாழ்க்கை அல்ல. அவர்கள் எதிர்பார்க்காதது நடந்தது, அவர்கள் விரும்பாதது நடந்தது, அவர்கள் யோசிக்காதது நடந்தது. இன்னும் சொல்லப்போனால் இந்த 430 வருஷமும் ஒரு உபத்திரவத்தின் நிலைகளிலேயே அவர்கள் வாழ்ந்து கொண்டிருந்தார்கள் என்று படிக்கிறோம். உபத்திரவத்தின் நிலைகள் ஒரு நாள் 2 நாட்கள் அல்ல, 430 வருஷங்கள் அது அவர்களை தொடர்ந்து கொண்டே இருந்தது. எப்படி அந்த உபத்திரவத்தின் நிலை என்று சொன்னால், அவர்கள் நெருக்கத்திற்குள்ளே இருந்தார்கள். அது நெருக்கத்திற்குள்ளே இருந்தது என்று சொல்லலாம். அருமையானவர்களே, ஒடுக்கத்திற்குள்ளே இருந்தார்கள் என்று சொல்லலாம். மன உளைச்சலுக்குள்ளே இருந்தார்கள் என்று சொல்லலாம். பொருளாதாரத்திலே தொய்ந்து போனவர்களாய் இருந்தார்கள் என்று சொல்லலாம். இதெல்லாம் அவர்கள் சகித்த உபத்திரவங்கள். நெருக்கப்பட்டார்களாம், ஒடுக்கப்பட்டார்களாம், மன உளைச்சலுக்கு ஆளானார்களாம், பொருளாதாரத்தில் ஒரு முன்னேற்றம் இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். அருமையானவர்களே, இப்படி அவர்களுடைய வாழ்க்கையிலே ஒரு உபத்திரவத்தின் நிலைக்குள்ளேயே இருக்கிறார்கள். இந்த உபத்திரவம் அவங்களுக்கு தொடர்ந்து கொண்டு இருக்கிறது. ஒவ்வொரு நாளும் அந்த பாடுகள், அந்த கஷ்டங்கள். ஒருவேளை கடினமான வேலைகளை வாங்குகிறான், கடினமான வேலை செய்கிறார்கள். இப்போ காலையில் எழும்பும்போது எல்லாருக்குள்ள ஒரு பயம் இருந்திருக்கும். இன்னைக்கு எப்படி கஷ்டப்படுத்த போறான்னு தெரியலையே, இன்னைக்கு பார்வோன் எங்களை எப்படி கஷ்டப்படுத்த போறான்னு தெரியலையே, நேற்றுக்கு விதமான சூழ்நிலைகள், இன்னைக்கு என்ன நடக்க போகுது. அப்போ நிம்மதியற்ற ஒரு வாழ்க்கையினுடைய நிலைகள் தான் ஒவ்வொரு நாளும் அவர்களுக்கு இருந்தது. பாருங்கள், நிம்மதியான வாழ்க்கை இல்லை. அவர்கள் ஒரு உபத்திரவத்தின் குகைக்குள்ளே, இல்லைன்னா ஒரு உபத்திரவத்தின் காலங்களுக்குள்ளே அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, பாருங்கள், இப்போ ஒரு பக்கம் உபத்திரவம், இன்னொரு பக்கம் ஜெபம், ஒரு பக்கம் கஷ்டம், இன்னொரு பக்கம். ஏனென்றால் அவர்கள் பரலோகத்தின் வாசல் தட்டி கொண்டிருக்கிறார்கள். ஆண்டவரே, இதில் இருந்து எங்களை வெளியே கொண்டு வர மாட்டீரா? இதில் இருந்து எங்களுக்கு ஒரு அற்புதம் நடக்காதா? இதில் இருந்து நாங்கள் ஒரு ஆசீர்வாதத்திற்குள்ளே வரமாட்டோமா? எத்தனை ஆண்டுகள் ஆண்டவரே இந்த சிறையிருப்பு, எத்தனை ஆண்டுகள் இந்த நிலைமை எங்களுக்கு தொடரும் என்று ஒவ்வொரு நாளும் இப்படித்தான் அவருடைய வாழ்க்கையினுடைய நிலைகள் கடந்து போய் கொண்டே இருக்கிறது. இன்றைக்கு பரிசுத்த ஆவியானவர் உங்களோட பேசுகிறார். எத்தனை ஆண்டுகளாக நீங்களும் நெருக்கப்பட்டிருக்கிறீர்களா? ஒடுக்கப்பட்டு வாழ்கிறீர்களா? உபத்திரவத்தின் நிலைகளுக்குள்ளே வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் என்று சொல்லுகிறீர்களா? எல்லா விதங்களிலும் கைவிடப்பட்ட சூழ்நிலையில் இருக்கிறேன் என்று சொல்லுகிறீர்களா? உங்கள் ஜெபம் தேவ சமூகத்திலே இருந்து கொண்டிருக்கிறதா? ஒருவேளை தேவ சமூகத்தில் ஒவ்வொரு நாளும் கதறி ஜெபித்து கொண்டிருக்கிறீர்களா? இன்றைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், உன் உபத்திரவம் நீங்குகிற காலங்கள் வந்துவிட்டது. சீக்கிரமாக உன் உபத்திரவம் உன்னை விட்டு நீங்கி போகும். பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறார், சீக்கிரமாக உபத்திரவங்கள் நீங்கி போகும். தேவன் தமது காரியத்தை இந்த பூமியிலே ஆண்டவர் நிறைவேற்ற போகிறார். உபத்திரவத்தின் நிலைகளுக்கு ஒரு முடிவு, உபத்திரவத்தின் காரியங்களுக்கு ஒரு முடிவு கர்த்தர் உங்களுக்கு கொடுக்க நினைத்திருக்கிறார். தேவ பிள்ளைகளே, நெருக்கம் இருக்கும் பொழுதுதான் ஜெபம் இருக்கிறது. பாடுகள் இருக்கும்போது தான் ஜெபம் இருக்கிறது. இன்றைக்கு கூட உலகத்தில் எப்போ ஜெபம் பண்ணுறாங்க, எப்போ கடவுளை தேடுறாங்க, எப்போ ஆண்டவரே ஆண்டவரேன்னு கூப்பிடுறாங்க, எப்போ இயேசுவே இயேசுவேன்னு கூப்பிடுறாங்க. எப்போ கூப்பிடுறாங்க தெரியுமா? உபத்திரவத்தின் நடுவிலே.
எல்லாம் நல்லா இருக்கிற நேரத்தில், எல்லாம் நல்லா இருக்கிற காலங்களில் ஜெபம் இருப்பதில்லை, ஆராதனை இருப்பதில்லை, ஆராதனைக்கு வருவதில்லை, தேவனுடைய காரியங்களை செயல்படுத்துவதில்லை, கர்த்தருக்கு முதலிடம் கொடுப்பதில்லை, கர்த்தருக்கு முக்கியத்துவம் கொடுப்பதில்லை. உலகத்தின் வேலைகள், ஆமென், சொந்தக்காரர்கள் முக்கியம், உலக காரியம் முக்கியம். எல்லாம் எப்போ இருக்கு? ஒரு பிரச்சனை இல்லை, எல்லாம் தொடருது. ஆனால் எப்போ பாடுகள் உபத்திரவங்கள் மனிதனை தொடர்கிறதோ அப்போ தேவனிடத்தில் நெருங்கணுங்கிற எண்ணங்கள் உருவாகிறது. அப்படி இருக்கக்கூடாதான், அப்படி இருக்கக்கூடாது. எப்பொழுதும் கர்த்தரை தேடுறவங்களா இருக்கணும், எல்லா நிலைகளிலும் ஆண்டவரை தேடுறவங்களா இருக்கணும். என்ன சொல்ல போனால், நல்லா இருக்கிற காலங்களில் நல்லா கர்த்தரை தேடுறவங்களா இருக்கணும். ஏனென்றால் நம்ம நல்லா வைத்தது அவர்தான், நம்மளை வாழ்ந்திருக்க செய்தது அவர்தான், நம்மளை சுகித்திருக்க செய்தது அவர்தான். தேவனுடைய பிள்ளைகளே, நிறைய பேருடைய வாழ்க்கையில பாருங்கள், உபத்திரவம் வந்தால் இயேசுவே என்னை காப்பாற்றும். பாருங்க, புயல் அடித்தது, காற்று எழும்பினது, அப்போதான் இயேசு எழுப்புறாங்க, ஐயரே எழுந்துரும், நாங்கள் மடிந்து போகிறோம், உமக்கு கவலை இல்லையா? எப்போ இயேசுவேன்னு கூப்பிடுறாங்க, எப்போ இயேசுவை தட்டி எழுப்புறாங்க? காற்றை கண்ட பொழுது, புயலை கண்ட பொழுது, கொந்தளிப்பை கண்ட பொழுது, இன்னும் சொல்ல போனா அமிழ்ந்து போவோம் என்கிற பயம் எப்போ அவர்களுக்குள்ள வந்ததோ, சீஷர்களுக்குள், அப்பொழுது இயேசுவை தட்டி எழுப்பினார்கள். உங்களுடைய வாழ்க்கையிலே ஆபத்தின் நடுவிலே அவரை தேடுவதற்கு அல்ல, கஷ்டத்தின் நடுவில் அவரை தேடுவதற்கு அல்ல. தாவீது சொல்கிறார், கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன், அவர் துதி எப்பொழுதும் என் நாவிலே இருக்கும். அப்போ உபத்திரவம் தான் அவங்கள ஜெபிக்க வைக்குது, உபத்திரவம் தான் பரலோகத்தின் வாசலை தட்ட வைக்கிறது. ஆனால் ஆண்டவர் பாருங்க, சிறையிருப்பின் காலத்தை அவர்களுக்கு முடித்து அவர்களுக்கு ஒரு விடுதலையின் காலத்தை ஏற்படுத்தி கொடுக்கிறார். அவருடைய உபத்திரவம் நீங்குகிற காலம் வந்துவிட்டது. பிரியமானவர்களே, ஆண்டவர் அவர்களுக்கு ஒரு வழியை சொல்லிக் கொடுக்கிறார். அவர்கள் பஸ்காவை ஆசரிப்பதற்கு தேவன் அவர்களுக்கு சொல்லிக் கொடுக்கிறார். எப்படி ஆசரிக்க வேண்டும், யார் ஆசரிக்க வேண்டும், பஸ்காவை ஆசரிப்பதின் ஒழுங்கை அவர்களுக்கு சொல்லிக் கொடுக்கிறார். அதுபோல அவர்கள் பஸ்காவை ஆசரித்தார்கள். அன்று ராத்திரியிலே நான் நினைக்கிறேன், யாரும் அவர்கள் எதிர்பார்த்திருக்க மாட்டார்கள் இன்றைக்கு ராத்திரியில் ஒரு அற்புதம் நடக்கும் என்று, இன்றைக்கு ராத்திரியில் உபத்திரவத்திற்கு முடிவு வரும் என்று, இன்றைக்கு ராத்திரியிலே தேவன் நம்மை இந்த தேசத்தை விட்டு புறப்பட பண்ணுவார் என்று, இந்த ராத்திரியில் ஒரு அதிசயமான காரியம் நடக்கும் என்று ஒருவேளை அவர்கள் நினைத்திருக்க முடியாது. ஆனால் கர்த்தர் கிரியை செய்கிற நேரம் வந்துவிட்டது. இன்னைக்கு சொல்றேன் தேவ பிள்ளைகளே, பல நாட்களா உபத்திரவத்தின் நிலையில நின்று பரலோகத்தின் வாசலை தட்டிக்கிட்டு இருக்கீங்க. ஆண்டவருடைய சமூகத்தில் உபவாசித்து ஜெபித்துக் கொண்டிருக்கிறீர்களா? இதில் இருந்து கர்த்தர் என்னை வெளியே கொண்டு வர வேண்டும் என்று ஏங்கிக் கொண்டிருக்கிறீர்களா? இந்த மாதத்தில் கர்த்தர் சொல்லுகிறார், சீக்கிரத்தில் நீங்கும் உன் உபத்திரவம், உன் உபத்திரவம் சீக்கிரத்தில் நீங்கும். நீ பட்ட பாடு போதும், நீ பட்ட கஷ்டம் போதும், உன் கண்ணீரின் அனுபவங்கள் போதும், உன் தத்தளிப்பின் அனுபவங்கள் போதும், உன் வாழ்க்கையில மனமடிவு ஏற்பட்டதே அது போதும், நிப சொல்லுகள் உனக்கு இருந்ததே அது போதும், நியாயக்கேட்டின் மக்கள் விரல் நீட்டி உன்னை குற்றப்படுத்தினார்கள் அது போதும். இப்பொழுதே கர்த்தர் ஒரு அதிசயமான காரியத்தை ஆண்டவர் செய்ய போகிறார். உபத்திரவம் முடிய போகிறது சகோதரா, உபத்திரவம் முடிய போகிறது சகோதரியே. சீக்கிரத்தில் நான் அதை உனக்கு செய்வேன். அதிசீக்கிரத்தில் நீங்கும் இந்த உபத்திரவம். சீக்கிரமா சில காரியத்தை ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளுக்கு செய்ய போகிறார். அதில் ஒன்று, உன் உபத்திரவம் சீக்கிரமாய் நீங்கும். எத்தனை ஆண்டுகள் அழுதாய், எத்தனை ஆண்டுகள் கண்ணீர் வடித்தாய், எத்தனை ஆண்டுகள் பதறிக்கொண்டு இருந்தாய், எனக்கு முடிவு இல்லையே, எனக்கு நல்ல பதில் வரவில்லையே என்று எத்தனை நாட்கள் கேட்டுக்கொண்டு இருந்தாய். இன்னைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், சீக்கிரத்திலே நான் ஒரு கிரியை நடப்பிக்கப் போகிறேன். அன்று ராத்திரியிலேயே அவர்கள் அத்தனை பேர்களையும் அந்த ஜனங்களுக்கு முன்பாக இருந்து தேவன் ஜனங்களை புறப்பட பண்ணினார் அன்று ராத்திரியிலே. இன்னைக்கு சொல்லுகிறேன், ஆண்டவருடைய அற்புத செயல்கள் உங்களுக்கு நடக்கிற நாட்கள் வந்துவிட்டது. தேவன் உங்கள் சிறையிருப்பை திருப்புகிற காலங்கள் வந்துவிட்டது. நன்மைகளை உங்களுக்கு வர்ஷிக்கப்படுகிற காலங்கள் வந்துவிட்டது. ஆமேன். இனி சத்துருக்களின் பிடியில் இருப்பதில்லை, இனி சத்துருக்களின் பிடிகளுக்குள்ளே வாழ்வதில்லை, இனி சத்துருக்களின் நிபச்சொலை நீ கேட்பதில்லை, இனி சத்துருக்களினுடைய எந்த காரியம் உன் காதுகளில் கேட்பதில்லை. இனி உன் வாயிலிருந்து வருகிற வார்த்தை எல்லாம் கர்த்தர் எனக்கு நன்மை செய்தார், கர்த்தர் எனக்கு உதவி செய்தார் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு
அற்புதமான காரியங்கள் நடக்கப் போகிறது. ஹல்லேலூயா. நிச்சயமாகவே கர்த்தர் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் ஆண்டவர் செய்யட்டும். வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றம், வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றம். இன்னைக்கு சொல்கிறேன், ஆண்டவருடைய கிரியைகளுக்கு எதிராக எந்த மனிதனும் நிற்க முடியாது. ஆண்டவருடைய கிரியைகளுக்கு எதிராக எந்த மனிதனும் நிற்க முடியாது. உன் உபத்திரவம் சீக்கிரமாய் நீங்கும். பிரைஸ் தி லார்ட். நீங்கள் 1 சாமுவேல் 26ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்தை நீங்கள் படித்து பார்த்தால், எல்லா உபத்திரவத்தில் இருந்தும் கர்த்தர் தாவீதை நீங்களாக்கினார் என்று எழுதியிருக்கிறது. அதே போல 132ஆம் சங்கீதம் அதன் 1ஆம் வசனத்தை நீங்கள் வாசித்து பார்த்தால், தாவீதையும் அவனுடைய உபத்திரவத்தையும் நினைத்தருளும் என்று எழுதியிருக்கிறது. தாவீதையும் அவனுடைய உபத்திரவத்தையும் நினைத்தருளும். தாவீதுக்கு என்ன உபத்திரவம்? தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட தேவ மனுஷனுக்கு, தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்ட தேவ மனுஷனுக்கு வருகிற நெருக்கடிகள், பாடுகள் ஏராளமாக இருக்கிறது. ஒருவேளை அவன் மேல் அபிஷேகம் வந்த பிற்பாடு, அவனை ராஜாவா ஏற்படுத்தின பிற்பாடு, அவனுக்கு என்னங்க காட்டில் ஆடு மேய்த்தவன் இப்போ ராஜாவாயிட்டான் அப்படின்னு ஒருவேளை உலகம் பேசியிருக்கலாம். ஆனால் அவன் கடந்து வந்த பாடுகள், உபத்திரவத்தின் பாடுகள், பாதைகள், அதனால தான் வேதம் சொல்லுகிறது, அதை நினைத்தருளும் ஆண்டவரே கஷ்டப்படுகிறானே. எங்க பாருங்க, அவனுடைய வாழ்க்கையில பெத்லகேமிலே ஆரம்பிக்கிறது. அங்கே தெரிந்து கொள்ளப்பட்டு தேவன் அவனை ஆசீர்வதித்து எல்லா நிலைகளிலும் கர்த்தர் அவனை கொண்டு வருகிறார். பெத்லகேமில் இருந்துதான் அவனுடைய வாழ்க்கையினுடைய நிலைகள் ஆரம்பிக்கிறது. 7 வருஷங்கள் வேகமாக கடந்து போகிறது. அருமையானவர்களே, அடுத்து நீங்கள் வாசித்து பார்த்தால் 1 சாமுவேல் 22:1 நீங்கள் வாசிக்கும் பொழுது, இப்பொழுது மறைந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறான். அதுலாம் என்கிற அந்த குகைக்குள்ளே அவன் ஒளிந்து மறைந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறான். சவுலுக்கு பயந்து, சவுலுடைய சவால்கள், அபிஷேகம் இருக்கு, தேவ தெரிந்து கொள்ளுதல் இருக்கு, தேவனுடைய அழைப்பு இருக்கு, ஆனால் வெளியே வர முடியல. அவன் மறைந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறான், அவன் மறைந்து ஜீவித்து கொண்டிருக்கிறான். இந்த சவுல் நிமித்தம் அவனுக்கு வந்த உபத்திரவங்கள் ஏராளம். பல நேரங்களில் பல விதங்களில் அந்த தாவீதை கொலை செய்வதற்கு முகாந்தரம் தேடுகிறான், கொலை செய்வதற்கு வழியை தேடுகிறான். என்ன நடக்கிறது பாருங்கள் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, பாருங்கள். வசனம் சொல்லுகிறது, அந்த உபத்திரவத்தின் நிலைகளை கர்த்தர் முடித்து இப்போ பாருங்க எங்கே கொண்டு வர தெரியுமா? 7 ஆண்டுகளுக்கு பின்னால் எப்ரோனுக்கு கர்த்தர் போன்னு சொல்கிறாரு. எப்ரோனுக்கு போ, நீ மறைந்திருந்த காலங்கள் போதும், நீ சிறைப்பட்டு போன காலங்கள் போதும், ஒவ்வொரு நாளும் நீ பயந்து 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 வாழ்ந்த நாட்கள் போதும், நீ எழுந்து எப்ரோனுக்கு போ. கர்த்தர் அவனை நடத்துகிறாரு, தேவ மனுஷனை நடத்துகிறாரு, தாவீதை கர்த்தர் நடத்துகிறாரு. எப்ரோனுக்கு போகும்படி தேவன் வாக்கு பண்ணுகிறார். வேதம் சொல்லுகிறது, அங்கே போனதற்கு பின்னால அவன் சீயோன் கோட்டையை பிடித்தான் என்று எழுதியிருக்கிறது. உபத்திரவம் முடிவுக்கு வருது, உபத்திரவம் முடிவுக்கு வருது. இன்னைக்கு ஆண்டவர் உங்களோட தீர்க்கமாய் பேசுகிறார், உன் உபத்திரவம் முடிவுக்கு வருகிறது. பல நாட்கள் போராடி விட்டீர்கள், பல நாட்கள் மறைந்து வாழ்ந்து விட்டீர்கள், பல நாட்கள் வாழ்க்கையிலே பயந்து பயந்தே வாழ்ந்து விட்டீர்கள். என்ன செய்வான் என்று தெரியவில்லையே. சத்துருக்களை குறித்த பயமா, சத்துருக்களில் ஒடுக்குதல் உங்கள் இருதயத்தில் மன கஷ்டத்தை ஏற்படுத்தி இருக்கிறதா? எத்தனை நாட்கள் இப்படி மறைந்து வாழ முடியும்? எத்தனை நாட்கள் ஒளித்து ஒளித்து வாழ முடியும்? இதற்கு ஒரு முடிவு இல்லையா? இதற்கு ஒரு முடிவு உண்டா என்கிற ஒரு கேள்வி உங்களுக்குள்ளே எழுப்பப்பட்டு கொண்டிருக்கிறதா? கர்த்தர் இன்றைக்கு உங்களை எங்கே கொண்டு வந்திருக்கிறார் தெரியுமா? சீயோன் கோட்டையை பிடித்து அது தாவீது நகரமாய் மாற்றிக்கொள்ளக்கூடிய அளவுக்கு தேவன் அவனை ஆசீர்வதித்து தேவன் அவனை பெருக பண்ணுகிறார். சில பிரச்சனைகள் முடிவுக்கு வந்து சில ஆசீர்வாதத்தின் வழிகளை துவக்கி வைக்கிறார். கஷ்டம் பாடுகள் என்பது எப்பொழுதும் தேவ பிள்ளைகளை தொடருவதில்லை. வாழ்நாள் முழுவதும் இந்த உலகத்தில் வாழ்க்கை முழுவதும் இப்படித்தான் நம்ம நடக்கணும், இப்படித்தான் வாழணும் அப்படிங்கிற நிலை கிடையாது. அந்த நிலையில் இருந்து உங்களை வெளியே ஆண்டவர் கொண்டு வரக்கூடிய சில காலங்களை கர்த்தர் உங்களுக்கு தருகிறார். அந்த நாட்களை கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கிறார். அங்கே கர்த்தர் அவனை ஆசீர்வதிக்கிறார். ஆசீர்வதிக்கப்பட்ட மனிதனாய், அநேகருக்கு ஆசீர்வாதமான மனிதனாய் கர்த்தர் மாற்றுகிறார். நீ படுகிற கஷ்டம், நீங்கள் படுகிற வேதனை, நீங்கள் படுகிற துன்பம், நீங்கள் கடந்து வருகிற சூழ்நிலைகள்
என்றும் என்றும் உங்களை தொடருவது இல்லை. அதெல்லாம் முடிவுக்கு வரும். சீக்கிரமாக சில காரியம் முடிவுக்கு வரும். சீக்கிரமாக சில பிரச்சனை முடிவுக்கு வரும். நீண்ட நாட்களாய் போராடி கொண்டிருக்கிற சில காரியங்கள் முடிவுக்கு வருகிற காலம். ஆமென். முடிவு உண்டாகிற நாட்கள். இது இப்படி தொடர்ந்து விடுமோ என்று பயப்படாதிருங்கள். இப்படியே இது கடந்து விடுமோ என்று பயப்படாதிருங்கள். அடுத்து என்ன நடக்கப் போகிறதோ தெரியவில்லையே என்று கவலைப்படாதிருங்கள். முடிவுக்கு வரப்போகிறது உன் உபத்திரவம். பிரைஸ் தி லார்ட். உபத்திரவம் முடிவுக்கு வரப்போகிறது. அதற்கு பின்பு ஒரு பெரிய மகிழ்ச்சி, அதற்கு பின்பு ஒரு பெரிய சந்தோஷம், அதற்கு பின்பு ஒரு பெரிய சமாதானம், அதற்கு பின்பு ஒரு பெரிய ஆசீர்வாதம். இதுவரைக்கும் நீங்கள் அனுபவித்த ஆசீர்வாதத்தை விட அதற்கு பிற்பாடு நீங்கள் ஆசீர்வதிக்க போகிற அனுபவிக்க போகிற ஆசீர்வாதங்கள் ஏராளம் ஏராளம் ஏராளம். ஹல்லேலூயா. நிச்சயமாய் சொல்கிறேன், இதுவரைக்கும் நீங்கள் அனுபவித்ததை விட இந்த உபத்திரவத்துக்கு பின்னால் நீங்கள் அனுபவிக்க போகிறது தான் பெரிய ஆசீர்வாதம். இன்றைக்கி நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டுட்டோன்னு சொல்கிறதெல்லாம் பெரிய விஷயம் இல்லைங்க. இனிமே தான் பெரிய பெரிய காரியமே நடக்க போகுது. இனிமே தான் கர்த்தர் மகிமையான காரியத்தை செய்ய போகிறாரு. இனிமே தான் தேவன் வல்லமையான காரியத்தை ஆண்டவர் செய்ய போகிறாரு. ஹல்லேலூயா. செய்வார்னு விசுவாசிக்கிறீங்களா? செய்வார்னு நம்பிக்கை இருக்குதா? நடக்கும். உபத்திரவத்திற்கு பின்னாலே ஒரு பெரிய செழிப்பு இருக்குது. உபத்திரவத்துக்கு பின்னால் ஒரு பெரிய ஆசீர்வாதம் இருக்குது. உபத்திரவத்திற்கு பின்னால் தேவனுடைய மகிமை வெளிப்படுகிறத உடைய கண்கள் பார்க்க போகிறது. இன்றைக்கு ஒரே ஒரு காரியம் மட்டும்தான் நான் பேச விரும்புகிறேன். உபத்திரவம் சீக்கிரமாய் நீங்கும். ஏன்னா சீக்கிரமாக நடக்கிற ஒரு காரியத்தை குறித்து தான் ஆண்டவர் நமக்கு வாக்கு பண்ணியிருக்கிறார். சீக்கிரமாய் நீங்கும். அதுக்கு பின்னால் ஒரு பெரிய விசாலமான வழிகள் உங்களுக்கு ஆயத்தமாக இருக்கிறது. ஆமென். அப்போஸ்தலர் 7ஆம் அதிகாரம், அப்போஸ்தலர் 7ஆம் ஒரு வசனம் மட்டும் நம்ம படித்தால் நலமாக இருக்கும் நான் நினைக்கிறேன். அப்போஸ்தலர் 7ஆம் அதிகாரம் அதன் 10ஆம் வசனத்தை நம்ம படிக்கும் பொழுது வேதம் இப்படி சொல்லுகிறது. தேவனோ அவனோடு கூட இருந்து எல்லா உபத்திரவங்களில் நின்றும் அவனை விடுவித்து எகிப்தின் ராஜாவாகிய பார்வோன் சமூகத்திலே அவனுக்கு கிருபையையும் ஞானத்தையும் அருளினார். அந்த ராஜா அவனை எகிப்து தேசத்திற்கும் தன் வீட்டு அனைத்திற்கும் அதிகாரியாக ஏற்படுத்தினான் என்று நாம் இங்கே வாசிக்கிறோம். இந்த வசனத்தை நீங்கள் படிக்கும் பொழுது இது யாதை குறித்து சொல்லியிருக்குன்னா யோசேப்பை குறித்து சொல்லியிருக்கிறது. யோசேப்பை குறித்து சொல்லப்பட்ட வார்த்தை. எல்லா உபத்திரவங்கள் நின்றும் அவனை விடுவித்து எகிப்தின் ராஜாவாகிய பார்வோன் சமூகத்திலே அவனுக்கு கிருபையையும் ஞானத்தையும் அருளினார். அவனை எகிப்து தேசம் அனைத்திற்கும் அதிகாரியாக ஏற்படுத்தினார். யோசேப்பினுடைய காலங்கள், யோசேப்பினுடைய நாட்கள் நல்ல வெளிப்பாடு, நல்ல தரிசனம், நல்ல தேவ திட்டம், தேவ நோக்கம் எல்லாம் யோசேப்பின் மேலே இருக்கு. ஒரு பக்கம் யோசேப்பினுடைய அழிவை சகோதரர்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்கள். யோசேப்பு வாழ்க்கையில் இதோடு தன் வாழ்வினுடைய நிலைகள் முடிந்துவிடும் என்கிற ஒரு எதிர்பார்ப்பு அவர்களுக்கு. ஆனால் கர்த்தர் கொடுத்த தரிசனமும் தேவ திட்டமும் மாறவில்லை. எத்தனை சவால்கள் உங்களுக்கு விரோதமாக வந்தாலும் உங்களை அழிக்க முடியாதுங்க. ஒருவனும் உங்களை தொட முடியாது. ஒருவன் உங்களுக்கு விரோதமாக எதிர்த்து நிற்க முடியாது. ஏன் தெரியுமா? உங்கள் மேலே தேவ திட்டம்னு ஒன்று இருக்குது. உங்களை அழைக்கும் போதே, உங்களை வேறு பிரிக்கும் போதே, தம்முடைய ஜனமாக தெரிந்து கொள்ளும் பொழுதே ஒரு தரிசனத்தோட, ஒரு அழைப்போட, ஒரு தேவ திட்டத்தோட உங்களை அழைச்சிருக்கிற. அந்த தேவ திட்டத்துக்கு எதிராக உலகம், மனிதன், சாத்தான், உலகத்தில் உள்ளவைகள் அதை அழிக்க போராடும் பொழுது கர்த்தர் அனுமதிக்க மாட்டார். ஒருவேளை அது நமக்கு உபத்திரவமாய் எழும்பி வரலாம். அதனுடைய முடிவு தான் நமக்கு மகிமையாக இருக்கும். பிரைஸ் தி லார்ட். அதனுடைய முடிவு நமக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை கொடு. 13 ஆண்டுகள் யோசேப்புக்கு உபத்திரவம். கர்த்தர் அவனை அதிலின்று விடுவித்து என்று எழுதியிருக்கிறது. கவனிங்கள். அப்போ 13 வருஷங்கள் அவன் கடந்து வந்த பாதைகள் ஒரு உபத்திரவத்தின் பாதைகள். ஒன்று முடிகிறது. சகோதரரால் ஏற்பட்ட பிரச்சனை. அங்கிருந்து குழியிலிருந்து தூக்கி எடுக்கப்படுகிறான். போத்திபாரினுடைய வீட்டுக்கு போகிறான். அங்கே பாருங்கள், அங்கே பிரச்சனை வருது. அப்போ ஒன்று முடியுது, அடுத்தது ஆரம்பிக்குது. அங்கிருந்து அவன் சிறைச்சாலைக்கு அனுப்பப்படுகிறான்.
அங்கே அவன் வாழ்க்கையில் எத்தனை விதமான பாடுகளை நிபச்சொல்களை சந்திக்கிறான். உபத்திரவம் தொடர்ந்துக்கிட்டே இருக்கு. 13 வருஷம் தேவனுடைய பிள்ளைகளே. ஆனால் ஒரு நாள் வந்தது, ராஜாவின் கண்களிலே கர்த்தர் தயவு கிடைக்க செய்து, யாருடைய கண்களில் தயவு கிடைக்க செய்யணுமோ அவங்க கண்களிலே கர்த்தர் தயவு கிடைக்க செய்து அவனை விடுவித்து இவன் தேவ மனுஷன், இவன் மேலே ஒரு அபிஷேகம் இருக்குது, இவன் தேவ ஆவியை பெற்றவன், இவன் சாதாரணமான மனிதன் அல்ல, எல்லாரை போல இவன் குற்றம் செய்தவன் அல்ல, இவனுக்குள்ளே ஏதோ ஒரு வெளிப்பாடுன்னு ஒன்று இருக்குது, இவனுக்குள்ளே ஒரு அபிஷேகம் இருக்குது, இவனுக்குள்ளே தேவ வல்லமை இருக்குது, இவனை சாதாரணமாக நம்ம நினைக்க முடியாது அப்படின்னு பாருங்கள். அவனுக்குள்ளே இருக்கிற அபிஷேகத்தை, அவனுக்குள்ளே இருக்கிற வெளிப்பாடுகளை, அவனுக்குள்ளே இருக்கிற தேவ ஆவியை கண்டுபிடித்து அவனை அங்கேருந்து வெளியே தூக்கி எடுக்கிறாங்க. தெரியாமல் ஒன்று உள்ள போட்டுட்டோம், இவனை சாதாரணமாக நினச்சிட்டோம். ஆனால் இவனுக்குள்ளே இருக்கிற அபிஷேகம் சாதாரணமான அபிஷேகம் இல்லை. பாருங்கள், அந்த யோசேப்பினுடைய வாழ்க்கையில் விடுதலையாக்குறதற்கு ஒரு சூழ்நிலை கர்த்தர் உருவாக்குறாரு. என் ஆண்டவர் சொன்ன வார்த்தைகள் ஒரு நாளும் தவறி போகாது. கர்த்தருடைய வார்த்தை ஒரு நாளும் அது நிறைவேறாமல் போகாது. தேவ வார்த்தையில் வல்லமை இருக்குது, தேவ வார்த்தையில் ஜீவன் இருக்குது, தேவ வார்த்தையில் அற்புதம் இருக்குது. வார்த்தை கிரியை செய்யும். தேவ பிள்ளைகளே, மனிதனுடைய வாக்குகளும் மனிதனுடைய வார்த்தைகளும் பல நேரங்களில் நம்மை விட்டு மாறி போகும். கர்த்தர் சொன்ன வார்த்தை மாறாது, அந்த வார்த்தை நிறைவேறும். உங்களுக்கு ஒரு வார்த்தை ஆண்டு சொல்லியிருக்காரா? ஒரு தரிசனம் உண்டாயிருக்கா? ஆண்டவர்களோட பேசியிருக்காரா? வெளிப்பாடு இருக்குதா? வாக்குத்தத்தம் இருக்கா? நீங்கள் ஒரு நாள் மறந்துடாதீங்க. அதை ஞாபகம் வச்சுக்கிடுங்க, அதை எழுதி வச்சுக்கிடுங்க, அதை குறித்து வச்சுக்கிடுங்க. அடிக்கடி அதை சொல்லுங்கள், அடிக்கடி அதை சொல்லிக்கிட்டே இருங்க, அதை அறிக்கை பண்ணிக்கிட்டே இருங்க. நான் சொல்லுகிறேன், உபத்திரவம் நீங்கி உயர்வு வரப்போகிறது. உன் உபத்திரவம் நீங்கி ஒரு உயர்வு வரப்போகிறது. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு உபத்திரவம் நீங்கி ஒரு வழி அவர்களுக்கு திறக்கப்பட்டது. இன்னைக்கு சொல்லுகிறேன், யோசேப்பினுடைய உபத்திரவம் நீங்கி அவனுக்கு ஒரு உயர்வு வருகிறது. யாரும் பார்க்காத, யாரும் அறியாத, யாருக்கும் தெரியாத, யாரும் கண்டுராத யோசேப்பினுடைய நிலைமை இப்படி மாறுமான்னு சொல்லி யாரும் புரிஞ்சுக்கிடாத ஒரு இடத்துல, ஒரு ஸ்தானத்தில் கர்த்தர் யோசேப்பை உயர்த்தி அவர் ஆசீர்வதிக்கிறார், அதிகாரியாக ஏற்படுத்துகிறார். பிரியமான தேவ பிள்ளைகளே, இந்த நாளில் பரிசுத்த ஆவியானவர்களோட பேசுகிற வார்த்தைகளை கவனமாய் கேளுங்கள். உபத்திரவம் நீங்குகிற நாள், உன் உபத்திரவம் முடிவுக்கு வரப்போகிறது. நீண்ட வருஷமாக முடிவுக்கு வராத உன் பிரச்சனை, நீண்ட ஆண்டுகளாக முடிவுக்கு வராத உன் சூழ்நிலை, இன்னைக்கு ஆண்டவர் சொல்கிறார், இந்த மாதத்திலே அதி சீக்கிரத்தில் நீங்கும் உபத்திரவம். ஆவியானவர் திட்டமாய் தெளிவாக உங்களோட பேசுகிறார். நீங்கள் எத்தனை பேர் அதை உங்களுக்குள்ளே எடுத்துக்கொள்கிறேன் எனக்கு தெரியல, அதை எத்தனை பேர் ரிசீவ் பண்ணுறீங்கன்னு எனக்கு தெரியல. அந்த வார்த்தையை கனம் பண்ணுங்க. கர்த்தருடைய வார்த்தை, தேவனுடைய வார்த்தை, அது ஒன்றும் தரையில் வீழ வேணாது. இன்னைக்கு ஆண்டவர் ஒவ்வொருவரோட பரிசுத்த ஆவியானவர் இடைபடுகிறதை நான் பார்க்கிறேன். யோசேப்பினுடைய வாழ்க்கையில் உபத்திரவத்தை நீங்கி உயர்த்தினார். சில ஆசீர்வாதங்கள் உங்களுக்கு காத்திருக்கிறது. நீங்கள் இதுவரைக்கும் கடந்து போயிராத, இதுவரைக்கும் அனுபவித்திராத, இதுவரைக்கும் பார்த்திராத, இதுவரைக்கும் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் அனுபவித்திராத இடத்திலே உங்களை உயர்த்த போகிறார், உங்களை கொண்டு வரப்போகிறார். ஹல்லேலூயா. கர்த்தர் பூமியிலே தமது காரியத்தை சீக்கிரமாய் செய்வார். உன் உபத்திரவம் நீங்குகிற நாள் என்பதை பரிசுத்த ஆவியானவர் இந்த நாளிலே உங்களோடு பேசி உங்களை தைரியப்படுத்தவும் உங்களை ஆசீர்வதிக்கவும் கர்த்தர் விரும்புகிறார். எத்தனை பேர் சந்தோஷமாக இருக்கீங்க? எத்தனை பேர் இந்த வார்த்தையை ஏற்றுக்கொள்கிறீங்க? எத்தனை பேர் இந்த வார்த்தையை விசுவாசித்து ஜெபிக்க விரும்புகிறீங்க? இன்னைக்கு நீங்கள் போகிற உபத்திரவம். ஹல்லேலூயா. ஜெபம் பண்ணுவோமா? நம்ம எல்லாரும் தேவ சமூகத்தில் ஜெபிக்க போகிறோம். கர்த்தருடைய வார்த்தையை கர்த்தருடைய சமூகத்தில் வைத்து நாம் ஜெபிக்க போகிறோம். என் ஆண்டவருடைய வல்லமை இந்த நாளில் விசேஷித்த விதமாக இறங்கி வரப்போகிறது. நடக்காதா என்று ஏங்கி இருந்தீர்களே, இது நடக்குமா நடக்காதா என்கிற கேள்வியோடு நின்றீர்களே. இத்தனை வருஷம் ஜெபித்து விட்டேன், இத்தனை வருஷம் போராடி விட்டேன், இத்தனை வருஷம் தேவ சமூகத்தில் ஐயோ கதறி அழுது விட்டேன், இனியாகிலும் ஒரு மாற்றம், இனியாகிலும் ஒரு அற்புதம், இனியாகிலும் ஒரு நன்மை எனக்கு வராதா என்று ஏங்கி நிற்கிறீர்களா? இன்னைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், எல்லாம் முடிவுக்கு வரப்போகிறது, எல்லாம் முடிவுக்கு வரப்போகிறது. கர்த்தர் தமது மகிமையை விளங்க பண்ண போகிறார். பிரைஸ் தி லார்ட்.
கொஞ்ச நேரம் கர்த்தரை மகிமைப்படுத்துங்கள். கர்த்தர் தம்முடைய வல்லமை விளங்க பண்ண போகிறார். ஆச்சரியமான அதிசயமான காரியத்தை கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் தேவன் செய்ய போகிறார். கர்த்தர் செய்ய போகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவர் செய்ய போகிற அற்புதமான காரியங்களுக்காக ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். பரலோகத்தின் தகப்பனே, ஆசீர்வாதமான இந்த நல்ல நேரத்திற்காக ஸ்தோத்திரம். இந்த நல்ல ஆராதனைக்காக ஸ்தோத்திரம். ஆவியானவர் எங்கள் மத்தியிலே பிரசன்னமாய் இருந்ததை நாங்கள் உணர்ந்தோம். ஆண்டவர் எங்களோடு பேசின வார்த்தைகள் எங்கள் இருதயத்தை திடப்படுத்தி இருக்கிறது. நீர் சபையோடு தம்முடைய ஜனங்களோடு நீர் பேசியிருக்கிற வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம். அந்த வார்த்தை நிமித்தம் உடைய பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்படட்டும். ஆண்டவரே, சீக்கிரத்தில் தேவன் காரியங்களை செய்வேன் என்று வாக்கு பண்ணியிருக்கிறாரே, அப்படியானால் சீக்கிரத்தில் உபத்திரவத்திற்கு முடிவை ஏற்படுத்தி சந்தோஷத்தை மகிழ்ச்சியும் உனக்கு தருவேன் என்று வாக்கு பண்ணினவர், அதை இந்நாட்களிலே நீர் செய்ய போகிறதற்காய் ஸ்தோத்திரம். ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கிறேன், குடும்பங்களை ஆசீர்வதிக்கிறேன், உம்முடைய ஜனத்தை ஆசீர்வதிக்கிறேன், உம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறேன். வார்த்தைகளை கேட்ட ஒவ்வொருவரும் கர்த்தருடைய ஆசீர்வாதத்தினால் நிரப்பப்படுவார்களாக, நிரப்பப்படுவார்களாக. அதிசயங்களை பார்க்கட்டும், நன்மைகளை பார்க்கட்டும். எதற்கெல்லாம் ஜெபிக்கிறார்களோ அதுக்கெல்லாம் உடைய பிள்ளைகள் விடுதலையை பார்க்கட்டும். உங்கள் நாமம் மட்டும் மகிமைப்பட வேண்டும் என்று நான் ஜெபித்து உம்முடைய பிள்ளைகளை நான் ஆசீர்வதிக்கிறேன். ஊழியத்திற்கென்று கொடுக்கிற ஒவ்வொரு கரங்களையும் கர்த்தர் விசேஷித்த விதமாய் ஆசீர்வதிக்கும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவருடைய ராஜ்யங்களை கட்டுவதற்கென்று விதைக்கிற உம்முடைய பிள்ளைகளினுடைய குடும்பங்களை ஆசீர்வதிக்கும்படி நான் ஜெபிக்கிறேன். அப்படியே கர்த்தர் கிரியை செய்யும். தெய்வ சமாதானமும் பாதுகாவலும் எப்பொழுதும் உம்முடைய பிள்ளைகளோடு இருக்கட்டும். இயேசு இரட்சகர் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென், ஆமென், ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.